சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேசினா பிரச்சனை. பேசுறதே பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ரவுடி பேசுற மாதிரி வாயில வார்த்தைகள் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். இரும்பு சம்பந்தப்பட்ட கட்டடம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு சங்கடங்களை கொடுத்து அதுக்கப்புறம் நிவர்த்தி பண்ணும். பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணிடாதீங்க. ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை வரப்போறது, அதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படும். ரெடி பண்ணிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள்ல பெரிய அளவுக்கு ஏற்றம். சின்ன சின்ன காயங்கள் படும். ஏதோ ஒரு சின்ன காயம் லைட்டா முகத்துல. சில பேருக்கு பல்லு பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும். நல்லாதான் இருக்கும். நேற்று நைட்டு வரைக்கும் பிரச்சனை இல்லை. காலையில இருந்து அப்படியே அந்த கன்னத்தை பிடிச்சிட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ரொம்ப டென்ஷன் கொடுக்கும். பட் மேனேஜபிளா இருக்கும். எதுவுமே பெருசா ஆகாது. மெயினா முருகப்பெருமான், சுவாமி மலை முருகன் வழிபாடு, சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னதான் சொன்னாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி திங்க் பண்ணுவீங்க. பணத்தை கொஞ்சம் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும். சில பேருக்கு ஒரு காரியம் நடக்காம அப்படியே கட்டாயி நின்று போயிடும். அடுத்த லெவலுக்கு போகாது. அதனால மனசு ஒரு மாதிரி சோர்வா இருக்கும். உடம்புலயும் பாத்தீங்கன்னா அந்த விட்டமின் குறைபாடுகள்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய நாள். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா பல பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், சில பேருக்கு கால் முட்டியில் அடிபடுறது. அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பிட முடியாது. இவங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியாது. முக்கியமான விஷயங்கள்லாம் தள்ளி போனாலும் உங்களுக்கு வேலை நடந்துடும். ஏன்னா புத்தி கூர்மை அறிவுக்கான ஒரு கிரகம் புதன் உட்கார்ந்துருக்கு. அதனால அமேசிங்கான ஒரு சேஞ்ச் தெரியும். இனியும் ஒரு எப்படி வந்தாலும் ஒன்றரை மாசத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்க போகுது. ஒரு கிரகங்க, ஒத்த கிரகம் லக்னத்தை உட்காரும் போது, ராசியில் உட்காரும் பொழுது பெரிய சந்தோஷத்தை கொடுப்பான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா புதன். அதுதான் உங்க ராசி லக்னத்துல உட்கார்ந்துருக்கு. நீங்க நல்லா இருக்க போறீங்க, தெரியுமா இருங்க. வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில ப்ரெஷர். வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு தேவையில்லாத ஒரு கால், ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். வேலைக்கு போனாலும் அங்க உத்தியோகத்துல தேவையில்லாம சண்டை போடுற மாதிரி, வன்மத்தினால சண்டைகள், கோபத்தினால சண்டைகள், இந்த மாதிரிலாம் பொதுவா நடக்கும். எந்த அளவுக்கு நம்ம தப்பு பண்ணாம இருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லது. தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த் பார்த்துங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு ஹீட் ஆகும். நிறைய தண்ணீர் குடிங்க, நிறைய மோர் குடிங்க. பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களும் பொன்னான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இந்த நாள் ஆலய வழிபாடுகளுக்கு சிறந்த நாள். முருகப்பெருமானுடைய சரணாகதி கால் பாதத்தை பார்த்துட்டு வந்தாவே கோட்டி புண்ணியமாமா. ஸோ அதுதான் இன்றைய நாள் நடக்கப்படுறது. நிறைய பேருக்கு மன வலிமை அதிகரிக்கும். தேவையில்லாத பிரச்சனை, கவலைகள் நிவர்த்தி ஆகும். எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறும். இன்னும் சில பேருக்கு மட்டும் எண்ணங்கள் சரியா இருக்காது. நம்ம கரெக்டா பண்ணுன்றதுனாலும் சில விஷயங்கள் தடுக்கிற மாதிரியே சில பிரச்சனைகள் வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. யூ கோ பை த ஃப்ளோ, இட் வில் ஹேப்பன். அவ்வளவுதான். முருகனை பிடிச்சிக்கங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கரிஞ்சி வெப்ப நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. மிருகசீரிஷா நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. உடம்பு ஹீட் ஆகிறது, டென்ஷன் உச்சகட்டமா மண்டைக்கு ஏறது. படத்துல பாக்குற மாதிரி தலையா அடிச்சுப்போம். அந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் கொடுப்போம். பட் மேனேஜபிளா இருக்கும். நான் எதுவுமே பெருசா ஆகும்னு சொல்ல மாட்டேன். தெய்வ அனுகிரகம் இருக்கு. மெயினா கலியுக காமதேனு கல்ப ரிட்சம் மந்த்ராலய மகாபிரபு
ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். முழுமையான ஆனந்தம், பெரிய திருப்தியும் பெரிய சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழுமையான திருப்தி, பெரிய சந்தோஷம், எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி. கணவனாக இருந்தால் மனைவி மூலியமா பிரச்சனை வரும், மனைவியா இருந்தால் கணவர் மூலியமான டென்ஷன், தேவையில்லாத கோபம் இதெல்லாம் வரும். பட் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் பெருசு கிடையாது. மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நிறைய ஏற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் லைட் yellow கலர். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்புல சமநிலை தவறும். உடம்புல அதாவது ருணம், ரோகம், சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல போய் சந்திரன், அதுவும் செவ்வாயோட நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணையங்கள் சார்ந்த விஷயங்கள், லைட்டா கெமிக்கல் இம்பேலன்ஸ், அதனால கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்தாவே நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ரெண்டுமே டைரக்டா பார்வை கொடுக்கறது ஏற்றம். அது பொருளாதாரத்துக்கு நன்மையை செய்யும், தீமையை செய்யாது. பட் என்ன ப்ராப்ளம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபா இருந்துக்கிறது தான் நல்லது. இதுலயுமே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய ஹெல்த், ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஒரு சில பேருக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால பொதுவாகவே சில விஷயங்கள் நமக்கு செட் ஆகாத மாதிரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய சந்தோஷம், நிறைய மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமாக செட் ஆகும். அமோகமான நாளாக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா வியாசராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார், பெரிய சந்தோஷத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்கள் எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் மாறும். நம்மனால முடியுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கணும். விடாப்பிடிவாதமா நின்று பல காரியங்களை முடிப்பது, அவுட் ஸ்போக்கனா இருக்கிறது, இதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இந்த நியாய தர்மம் எல்லாம் கிடையாது. கோ பை த லாஜிக், ரூத்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ப்ரொஃபஷனலி வெரி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாள். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீட்டுல மட்டும் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. மெயினா கதவு, ஜன்னல் இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மணிகண்டன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள்ல பெரிய அளவுக்கு ஏற்றம், சந்தோஷம், மிகப்பெரிய ஏற்றம். எல்லா காரியங்களும் மாற்றங்கள் கொடுக்கும். எல்லா விஷயத்தையுமே 2 தடவை செய்யற மாதிரி வரும். பிழை செய்து அதுக்கப்புறம் சரி ஓகே கரெக்ட், மறுபடியும் தப்பு பண்ணி மறுபடியும் ஓகே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய நாள். எதுவா இருந்தாலும் சரி கரெக்டா பண்ண முடியுங்கிற உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தா போதும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.